ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎஸ்ஹெச்எஸ் ஜேர்னி. இன்றைக்கி நான் வந்து ப்ளே பண்ண ஒரு கேம் இந்த ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ என்னோடய கேமில் பிரில்லியன் மூவ்னு சொல்லி நான் எதுவுமே பண்ணல. கிரேட் மூவ் 3 செஞ்சுருக்கேன். பெஸ்ட் மூவ் 12, எக்ஸலண்ட் மூவ் 7, குட் மூவ் 5, புக் மூவ் 4, இன்அக்யூரசி 4, மிஸ்டேக் வந்து 0ன்னு போட்டிருக்கு. பட் மிஸ்டேக் விட்டுருப்பேன்னு தான் நினைக்கிறேன். மிஸ் 1, பிளெண்டர் 0. ஓகே. Strong players throughout history have played this move. Gary Kasparov, Magnus Carlsen, Bobby Fischer, and you. ஸோ எனக்கு வந்து எப்போவும் E4 ஓப்பனிங் ரொம்பவே விருப்பமாக இருக்கும். E4 ஓப்பனிங் வந்து எனக்கு மோஸ்ட்லி நான் வந்து வின்னிங் சான்ஸுக்கு E4 விளையாடினா எனக்கு வின்னிங் சான்ஸ் கூடவே இருக்கும். ஸோ இட்டாலியன் கேம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேம். நான் வந்து E4 வச்சுருக்கேன். Responding with a fundamental move. ஸோ E5 ஆப்போனன்ட் செஞ்சுருக்காங்க. The bishop's opening is less common than 2. Knight F3, but can be solid with accurate play. நான் வந்து பிஷப் C4. Grabbing center control with the knight and attacking your undefended pawn. Knight F6 வச்சுருக்கு. Good job defending that pawn. நான் Knight C3 வச்சுருக்கேன். Knight C6 develops the knight toward the center, controls the D4 square, and supports the E5 pawn. ஒப்போனன்ட் வந்து Knight C6 வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் நார்மலாக ஓப்பனிங் கேமில் இது எல்லாமே யூஷுவலான கேம் தான். இப்போ போனை வந்து சென்டரை நோக்கி மூவ் பண்ணிவிட்டு எங்களோட நைட் பிஷப் எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து டெவலப் பண்ணணும், பீசஸை வந்து டெவலப் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு இந்த ஓப்பனிங் கேம்ஸ். ஸோ நான் வந்து பீசஸை டெவலப் பண்ணுறேன். அதே மாதிரி பிளாக்கும் வந்து பீசஸை டெவலப் பண்ணுது. This prepares a safe kingside castle for your king. இது வந்து ஒரு புக் மூவ். ஸோ Knight F3. Kingside castling becomes available for your opponent here. பிளாக் வந்து பிஷப் C5 வச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து கிங்சைட் கேஸ்லிங் செய்யலாம், பிளாக்கும் செய்யலாம், ஒயிட்டும் செய்யலாம். Very good choice. நான் வந்து H3 வச்சுருக்கேன். என்ன ரீசன்டா நைட் வந்து G4க்கு வராமல் அண்ட் இப்போ D7ல் இருக்கிற போன் வந்து மூவ் பண்ணினா இந்த பிஷப் C8ல் இருக்கிற பிஷப் இந்த பாதை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு சேஃப்டிக்காக நான் வந்து H3 வச்சுருக்கேன். They castled kingside, placing their king in a safer spot away from the center. பிளாக் வந்து கேஸ்லிங் செய்திருக்கு. இது வந்து ஒரு மஸ்டான மூவ் தான். ஏனெண்டா இப்போ கிங்குக்கு வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்காக கேஸ்லிங் செய்கிறது. This lets your bishop step into the game. நான் வந்து D3 வச்சுருக்கேன். என்னோட C1ல் இருக்கிற பிஷப்புக்கு அதோட ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிறதுக்காக. அண்ட் அதே நேரம் E4ல் இருக்கிற போனுக்கு ஒரு பாதுகாப்பு. அதே நேரம் பிஷப்புக்கும் வந்து C4ல் இருக்கிற பிஷப்புக்கும் ஒரு சேஃப்டி. They created luft, ensuring their king has a safe square if needed. Okay, H6. Castling on the same side as your opponent and preparing for the middle game. ஸோ நான் வந்து கேஸ்லிங் பண்ணியிருக்கேன் என்னோட கிங்கை வந்து சேவ் பண்ணுறதுக்காக. This move clears the way to bring their bishop into the game. ஸோ D6 பிளாக் வச்சுருக்கு. Well done, an excellent move. நான் வந்து A3 வச்சுருக்கேன். ஒன்று வந்து என்னோட C4ல் இருக்கிற பிஷப் சப்போஸ் ஏதாவது ஒரு ரீசனால் அட்டாக் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தால் என்னோடய பிஷப்பை வந்து A2வில் வச்சு கார்ட் பண்ணலாம். அண்ட் அதே நேரம் இப்போ நைட் டைம் வந்து நான் மூவ் பண்ணலாம். அண்ட் B2வில் இருக்கிற போன் வந்து நான் டபுள் பாக்ஸ் வைக்கலாம். Their bishop moves into the game. ஸோ பிளாக் வந்து பிஷப் D7. இதில் நான் வைக்கிற மூவ்ஸ் வந்து நான் எந்த தியரியை வச்சும் மூவ் பண்ணல. எனக்கு இப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஸ்கூலில் ஒரு கொஞ்சம் மூவ்ஸ் சொல்லி தந்தாங்க. ஓப்பனிங் கேம்ஸ் வந்து கொஞ்சம் சொல்லி தந்திருக்காங்க. ஸோ அதை வச்சு நான் விளையாடி பழகினது தான் எனக்கு E4 ஓப்பனிங் இட்டாலியன் கேம். எனக்கு அதுதான் கூடுதலாக விளையாடி எனக்கு கொஞ்சம் நல்ல பழக்கம் மாதிரி. ஸோ நான் வந்து எப்போ விளையாடினாலுமே நான் கூடுதலாக E4 தான் ஃபர்ஸ்ட் வைக்கிறது. D4 ஓப்பனிங் குயின் சைட் அதுவும் விளையாடியிருக்கேன். பட் மெயினாக நான் வந்து E4 தான் எனக்கான ஸ்பெஷலாக. ஸோ இதில் வந்து நான் மூவ் பண்ணுற ஒவ்வொரு மூவும் இந்த மாதிரி வச்சா அதுக்கு இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படின்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் மூவ் பண்ணல. நான் யோசித்து ஓகே இந்த மூவ் நான் வைக்கும்போது ஒப்போனன்ட் என்ன மூவ்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு அகெயின்ஸ்டாக நான் என்னையும் சேவ் பண்ணிவிட்டு ஒப்போனன்ட்டை வின் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் திங்க் பண்ணி வைக்கிற மூவ்ஸ் தான் இது. ஸோ இதில் வந்து பிளண்டர்ஸ் இருக்கலாம், பேட் மூவ்ஸ் நிறைய நான் செஞ்சுருக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள்
இதுக்கு நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கலான்னு சொன்னால் எனக்கு நீங்கள் அதில் கமெண்டில் சொல்லுங்கள். நான் படிச்சுக்கொள்கிறேன். ஸோ அடுத்த மூவ் With that move, you offer to trade pieces. பிஷப் E3. நான் வந்து எதுக்காக வச்சேன்டா, பிளாக் பிஷப் வந்து என்னோட E3ல இருக்கிற பிஷப்பை கேப்சர் பண்ணினா நான் F2வில் இருக்கிற போனால் அந்த பிஷப்பை கேப்சர் பண்ணுவேன். ஸோ கேப்சர் பண்ணினா என்னோட F1ல் இருக்கிற ரூக்குன்ற ஃபைல் ஓப்பன் ஆகும். என்னோட ஒப்போனண்ட்டுன்ற கிங் சைட் வந்து எனக்கு கொஞ்சம் அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமென்னு சொல்லி நான் பர்சனலாக யோசித்து நான் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து They've offered to trade pieces of equal value. ஸோ இவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி நைட்டை வச்சுருக்காங்க. This move is okay, but not what I would have played. இது வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம், பட் நான் வந்து A2 வச்சுருக்கேன் பிஷப். இப்போ எந்த சைடில் வந்து பார்க்கும்போது நான் மோஸ்ட்லி விளையாடும்போது ஒப்போனன்ட் வந்து இப்படி A2வில் இல்லை A7ல் பிஷப்பை கொண்டு போய் வச்சா நான் மோஸ்ட்லி வந்து கவனிக்க தவறிடுவேன். அதில் போன் இருக்கிற மாதிரி தான் என்னோடய தாட். ஸோ அந்த தாட் வந்து ஒப்போனண்ட்டுக்கு மேபி வரலாம் என்றதுக்காக நான் கொண்டு போய் வச்சினான் பிஷப்பை. இது என்னோட தாட். அதே மாதிரி ஒப்போனண்ட்டுக்கும் சம்டைம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான், மற்றபடி அவங்களுக்கும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து நான் என்னோடய பிஷப்பை சேஃபாக வச்சு கொண்டு நான் ஆல்ரெடி ஒரு 10 மூவ் யோசிச்சுட்டேன் இந்த மாதிரி தான் செய்யணுமெண்டு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இந்த பிஷப் A2வில் வச்சது. You get a chance to force doubling of pawns. பிஷப் C6. Your better option was to force doubling of pawns. ஓகே, நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம் நைட்டை. நான் நைட்டை கொண்டு போய் D5ல் வச்சுருக்கேன். Your opponent improves their position by trading their knight for a more active piece. ஓகே, பிஷப்பால் கேப்சர் பண்ணியிருக்கு. You exchange pieces of equal value. நான் வந்து பிஷப்பால் கேப்சர் பண்ணாமல் போனால் கேப்சர் பண்ணியிருக்கேன். என்னத்துக்காகண்டா, ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நான் அந்த போனை மூவ் பண்ணி ஒரு அட்டாக் வந்து செய்யலாமன்ற மாதிரி யோசித்து தான் அதை வச்சுருக்கேன். They exchange pieces of equal value. ஸோ ஒப்போனன்ட் வந்து நைட்டால் F3 கேப்சர் பண்ணியிருக்காங்க. You trade off equal material. நானும் ஈக்குவல் பண்ணி எடுத்திருக்கேன் நைட்டை. This move doesn't help their position at all. பிஷப் வந்து D4ல் வச்சுருக்கு. என்னத்துக்காகன்னு எனக்கு தெரியலை. இது பெருசாக நல்ல மூவாகவும் எனக்கு தோணலை. Your better option was to capture a bishop that was threatening to win material. ஓகே, நான் கேப்சர் பண்ணியிருக்கலாம் தான். நான் வந்து C3 வச்சுருக்கேன். They exchange pieces of equal value. Recapturing. ஓகே, நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு F5 ஓப்பன் ஆகியிருக்கு. They slipped up a bit here. Not the worst move, but definitely not the best. குயின் வந்து D7ல் வச்சது உண்மையிலேயே பெஸ்ட்டான மூவ் தான். எனக்கு அதுதான் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக இருந்திருக்கு. Your better option was to create a pawn chain. ஓகே, நான் வந்து E4 வச்சுருக்கலாம். நான் ரூக்கை வந்து ஒரே ஃபைலுக்கு கொண்டு வரதுக்காக F2வில் வச்சுருக்கேன். They didn't find the right idea. B5 வச்சுருக்காங்க. Doubled rooks can be powerful. ஸோ நான் வந்து ஒரே ஃபைலுக்கு கொண்டு வந்துட்டேன். Creating a pawn chain. Your move discovers an attack on the knight. நான் வந்து குயினை G3யில் வச்சா இப்போ ஃபுல்லாகவே என்னோடய 2 ரூக்குக்கும் ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஒயிட் பிஷப்பும் இருக்குது. Their best option was to move a knight to safety. நைட்டை வந்து அவங்க H7க்கு வச்சுருக்கலாம். இது வந்து ராங் தான். Nice find. You found the only move in this position. Good awareness keeps the queen alive here. So I started the attack. They defended their knight, which was under attack. This is the only move that works, and you found it. You kick the opposing knight with a pawn, forcing it away. ஸோ நான் வந்து G4 வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படியோ நைட்டை மூவ் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா நைட் கேப்சர் ஆகிடும். ஸோ Moving their threatened knight to safety. ஸோ நைட் வந்து G7க்கு வர்றது தான் சரியான மூவ். இல்லைன்னா நைட் வந்து F6ல் வச்சுருந்தா கேப்சர் ஆகிருக்கும் என்னோட குயினாலேயோ இல்லை ரூக்காலேயோ. You captured a free pawn. ஸோ நான் வந்து H6 கேப்சர் பண்ணியிருக்கேன். They bring their final piece into the game, fully mobilizing their position. பிளாக் வந்து ரூக் B8 வச்சுருக்கு.
You lost your advantage, and now the position is balanced. யா இது நான் ப்ளே பண்ணும்போதே எனக்கு தெரியும் இது வந்து தேவையில்லாத ஒரு மூத்தானது. ஓகே பார்க்கலாம். They've isolated a pawn, making it harder to defend and easier to target. Their best option was to attack a pawn chain. You take back. This move doesn't help their position at all. You are threatening to force eventual checkmate. ஸோ நான் வந்து எனக்கு A2வில் வச்சுருந்ததால் அதோட டயகனல் சைட்டில் F7 போன் அந்த F7 பாக்ஸை வந்து நான் கவர் பண்ணுறது தான் என் பிளானாக இருந்தது. பட் அது இப்போ பாசிபிள் இல்லை. ஸோ மூவை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். Their move is losing material. இப்போ லாஸ்ட் டைம் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓப்பனிங்கில் நல்லா இருந்துச்சு ஒப்போனண்டோட கேம். பிறகு வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விளையாடின மாதிரி தோணுச்சு. அவங்களோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோன்னு தோணுது. By adding an attacker, you make the threat on the knight much stronger. A clear recapture. You're continuing down the road to checkmate. A straightforward recapture. You want a pawn for free. Their king steps away from the check by your queen. Yes, this is the way. They move their king out of the check from your queen. Your best move was to increase a bishop's scope by moving it to a better square. பிஷப் G6ல் வச்சிருக்கலாம் தான், நான் யோசிக்கல. Your opponent is putting pressure on your pawn chain. Good awareness keeps the pawn alive here. நான் வந்து கேப்சர் பண்ணியிருந்தா இப்போ B5 வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அண்டு என்னோடய பிஷப் வந்து கேப்சர் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து கேப்சர் பண்ணாமல் அதோட பாதையை வந்து பிளாக் பண்ணியிருக்கேன். They slipped up a bit here. Not the worst move, but definitely not the best. யா இந்த கிங்கை வந்து H8ல் வச்சது சரியான ஃபர்ஸ்ட் மூவ் தான். You're still on the road to checkmate. ஸோ செக்மேட்டுக்கான ப்ராசஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். That was the only move. Your move gets closer to checkmate. Their king steps away from the check by your bishop, getting closer to the forced checkmate. Nice check. You force the king away so you can win material. That was the only move. You're continuing down the road to checkmate. That knight was yours for the They defended their pawn, which was under attack. You continue the checkmate attack. That was the only move. You did it. Nice checkmate.